அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்துள்ள பரங்கிக்காய் அடை. இதில் விட்டமின்கள் நிறைய அளவில் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு கடலைப்பருப்பு தனியாக கழுவி ஊற வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கூடவே காஞ்ச மிளகாவையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கலந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் கடலைப்பருப்பை போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதில் ஒரு பெரிய வெங்காயம், கைப்பிடி நிறைய நறுக்குன பூண்டு, பரங்கிக்காய் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் நான் பாதி அளவு பரங்கிக்காவை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். கேரட் துருவுறதுல துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடை பக்குவத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கல் சூடானதுக்கு அப்புறமா அடையா ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு காய்கறி எல்லாம் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அடையா சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வளர்ற குழந்தைங்களுக்கு தேவையான அதிகப்படியான விட்டமின்கள் இதில் நிறையவே இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த பரங்கிக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசையாவோ இல்லை அடையாவோ நம்ம சுட்டு கொடுத்தோம்னா தேவையான அளவு விட்டமின்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், அடை நல்லா ருசியாக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.